அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஒருவேளை இது கௌதமோட டிராமாவா இருந்தா அவரை நிச்சயமா அவரோட அப்பாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹாஸ்பிடல்ல சிசிடிவியை செக் பண்ணுவாருன்னு சந்தேகப்பட்டு உஷாராகி அந்த எஸ்எஸ்கே வர்றதுக்குள்ள ஓடி போய் சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டேன். அடேங்கப்பா, புத்திசாலி பொண்ணுதான் நீ. நீ நினைச்ச மாதிரியே தான் கௌதமும் டிராமா பண்ணிருக்கான். நல்ல வேலை, நீ முன்னெச்சரிக்கையா பண்ண காரியம் இன்னைக்கு நம்மள காப்பாத்திருக்கு. இல்லனா இந்த எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பான்னு கௌதம் கண்டுபிடிச்சிருப்பான். வந்த ஆபத்தை நீ தடுத்துட்ட. ஏரா சாத்தி. இலக்கியா, இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அப்படி சொல்ல முடியாத அத்தை. இனிமேதான் நமக்கு பிரச்சனையே இருக்கு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? கௌதம் தன்னோட அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காருன்னா அவரை இதோட விட மாட்டாரு. மறுபடியும் கண்டிப்பா வேற ஏதாவது வழியில ட்ரை பண்ணுவாரு. இனிமேதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இலக்கியா, என்ன இலக்கியா சொல்ற? ஆமா அத்தை, இத்தனை நாளா நீங்க கௌதம் கிட்ட உங்க அப்பா எங்கேயோ இருக்காருன்னு மட்டும் சொல்லி வச்சிருந்தீங்க. ஆனா இப்ப அவர் தன்னை பாக்குறதுக்கு ஹாஸ்பிடல் வரைக்கும் வந்துட்டு போயிருக்காருங்கிற விஷயத்த கௌதம் தெரிஞ்சுக்கிட்டாரு. இனிமே அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு அவர் துடியா துடிப்பாருல்ல. நீ சொல்றது சரிதான். தனக்கு அப்பா இருந்தும் அவரை பார்க்க முடியலங்கிறத எந்த புள்ளதான் தாங்கிக்குவான்? கௌதம் கூட அமைதியா இருந்திருப்பான். ஆனா இந்த எஸ்எஸ்கே தான் கௌதம் தான் தான் புள்ளன்னு தெரியாம அவன்கிட்டயே போய் நீ அப்பன் பேரு தெரியாதவன்னு பேசி ரொம்ப டென்ஷன் பண்ணிருக்கான். அதனாலதான் கௌதம் கோவத்துல இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். பாவம் என் பையன், அவனுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சோதனை வருது? கடவுள் எதுக்கு இப்படி அப்பாவையும் புள்ளையும் எதிரிகளாக்கி சோதனை காட்டி விளையாட்டு காட்டுறாரு? அத்தை, அழாதீங்க அத்தை. ஒரு நாள் நிச்சயமா இந்த பிரச்சனை தீரும். கௌதம் நிம்மதியா இருப்பாரு. முதல்ல இப்ப நீங்க வாங்க, வந்து படுங்க. வாங்க அத்தை. மேடம், மேடம் நீங்க எப்படிங்க? அத நான் கேட்கணும். நான் இந்த பார்க்ல ரெகுலரா வாக்கிங் போயிட்டு இருக்கேன். உங்களை தான் இன்னைக்கு நான் புதுசா பாக்குறேன். நான் இங்க வர்றதும் புதுசு இல்ல மேடம். அப்பப்போ வருவேன். சில சமயம் வீட்டு பக்கத்திலே போயிடுவேன். எனக்கு ஏதோ மனசு டென்ஷனாவே இருந்துச்சு, அதான் ரிலாக்ஸ் ஆக இங்க வந்தேன். உங்களை பாப்பன்னு எதிர்பார்க்கல. ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். என்ன மேடம், நீங்க ஓனர், நான் ஒர்க்கர். என்ன பார்த்ததுல உங்களுக்கு அப்படி என்ன சர்ப்ரைஸ்? நமக்குள்ள இருக்கிறது ஓனர் ஒர்க்கர் இல்ல, ஃபியூச்சர்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போற வரவு கௌதம். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல கௌதம், வாங்க உட்காந்து பேசலாம். ஜாகிங் வந்துட்டு உட்கார்றதா? உங்களுக்கு வேர்த்து இருக்கிறத பார்த்தா நிறைய ஓடி இருப்பீங்க போல இருக்கு. ஆனா நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன். உங்களுக்கு டயர்டா இருந்தா உட்காருங்க, பார்க்கலாம் மேடம். வரேன். கௌதம், கௌதம் பேசலான்னு ஆசையா இருந்தா இப்படி போறாரு. சரி, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். கௌதம், நாம எதிரெதிர் திசையில ஓடிட்டு இருக்கோம். எப்ப புருஷன் பொண்டாட்டியா கைய கோத்துக்கிட்டு ஒன்னா ஒரே திசையில டிராவல் பண்ண போறோம்? கௌதம், என்னாச்சு? ரொம்ப டயர்டா இருக்கு. நான் தூக்கிட்டு போறேன், வாங்க. சீரியஸ்லி? கம்.
நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்கே. கனவு நிஜமானா எப்படி இருக்கும்? பேசாம என்னோட லவ்வ கௌதம் கிட்ட இப்பவே சொல்லிடலாமா? கரெக்ட். கம்பெனில ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த பார்க்ல யாருமே இல்ல. இதுதான் லவ் சொல்றதுக்கு சரியான இடம். ஆமா, எப்படி ஆரம்பிக்கிறது? நான் சொல்ற லவ் கௌதம் ஏத்துக்கணுமே. ஏத்துப்பாரா? நல்லா இருப்பீங்க அம்மா. தர்மம் பண்ணுங்கம்மா. ஒரு கால் இல்லாதவம்மா, உங்களால முடிஞ்சதை பண்ணுங்கம்மா. மல்லி ரோஜாவை விட அழகான பூக்கள் எவ்வளவோ இருக்கு. ஆனா நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு மல்லிகையும் ரோஜாவையும் தலையில வைக்கிறோம். அதுக்கு காரணம் அதோட மனம் தான் மேடம். அதே மாதிரிதான் நீங்களும். நீங்க எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் உங்க குணம் நல்லா இருந்தாதான் உங்க லவர் உங்களை விரும்புவாரு. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? மேடம், நீங்க ரொம்ப நல்லவங்க, இரக்க சுபாவம் உள்ளவங்க அப்படின்னு உங்க லவருக்கு தெரியணும். அதுக்கு நீங்க அவரோட கண்ணில் படுற மாதிரி பெரியவங்க ரோட்டை கிராஸ் பண்ண உதவணும். பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். யாருக்காவது பண உதவி செய்யணும். இப்படி நீங்க பண்றதெல்லாம் அவர் பார்த்தா உங்க மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்து அவர் இம்ப்ரெஸ் ஆவாரு. அதுக்கப்புறம் நீங்க உங்க லவ்வ சொன்னா உங்க லவர் மறுப்பு சொல்ல மாட்டாரு. கண்டிப்பா ஏத்துப்பாரு மேடம். ஓ, கௌதம் முன்னாடி யாருக்காவது உதவி பண்ணணுமா? அம்மா, உதவி பண்ணுங்கம்மா. இப்ப இந்த பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்ணி உங்க மனசுல இடம் பிடிச்சு அதே கையோட என் லவ் உங்ககிட்ட சொல்றேன் கௌதம். அண்ணா, இங்க ஒரு கீரை விக்கிறவங்க கீரை விக்கிறவங்களாமா? அவங்க அந்த பார்க்குள்ள கடை போட்டிருக்காங்கம்மா. அங்கே போய் பாருங்க. அம்மா, ஐயா, அம்மா, தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா, பிச்சை போடுங்கம்மா. பாவம் பண்ணி ஆமாம்மா, கால் இல்லம்மா. ஒரு கால் இல்லாம எப்படிதான் வாழ்க்கையை ஓட்டுறியோ? உங்களால முடிஞ்சதை பண்ணுங்கம்மா. இந்தா 500 ரூபாய் வச்சுக்கோ. சரிம்மா. நல்லா இருக்கணுமா? மேடம் கொடுக்காதீங்க. மேடம் கொடுக்காதீங்க. ஏன் கௌதம் வேண்டாங்கிறீங்க? இவரால எந்த வேலையும் செய்ய முடியாதே. நாம தானே உதவி பண்ணணும். சொன்னா கேளுங்க, பணத்தை தராதீங்க. ஐயா, உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா தராதீங்க ஐயா. இந்த தர்மத்தாய் தர்றதை ஏயா தடுக்கிறீங்க? அம்மா, நீங்க கொடுங்கம்மா. மேடம் சொன்னா கேளுங்க, பணம் கொடுக்காதீங்க. கௌதம், நமக்கு பெரிய மனுஷங்கிற அங்கீகாரம் கிடைக்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பணத்தினால இல்ல, நம்மளோட குணத்தால. இப்படி யாராவது பார்த்தா நான் உடனே இறக்கப்பட்டுருவேன். என்ன தடுக்காதீங்க. இந்தப்பா. ஐயோ மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மகராசி, நீங்க நல்லா இருக்கணுமா? பாத்தீங்களா எப்படி வாழ்த்துறாருன்னு? இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளோட வாழ்த்து அந்த கடவுளோட வாழ்த்துக்கு சமம். மாற்றுத்திறனாளிக்கு உதவுறது நல்ல விஷயம் தான். ஆனா இவன் மாற்றுத்திறனாளியா? பின்ன அவரு கையில ஸ்டிக்க வச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு. இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? பாம்பு 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 பாம்பா, எங்கேயா பாம்பு? மேடம், பாம்பு போயிடுச்சு. பாத்தீங்களா, உங்ககிட்ட ஏமாத்தி காசு வாங்குறதுக்கு ஒரு காலை மறைச்சிருக்கான். இவன மாதிரி ஆளுங்களால மாற்றுத்திறனாளிகளுக்கு கெட்ட பேரு. டேய், என்னைய ஏமாத்துறியா? உன்ன ஐயோ, இடியட். இப்போ ஓடுனானே, அவன் வேற ஒரு ஏரியால தண்ணி அடிச்சுட்டு 2 காலோட டான்ஸ் ஆடிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அதான் அவனுக்கு பணத்தை தர வேணாம்னு சொன்னேன். நாம நல்லவங்களா இருக்கலாம், ஆனா ஏமாளியா இருக்க கூடாது.
இனிமேலாவது இவன மாதிரி ஆளுங்க கிட்ட உஷாரா இருங்க. சரிங்க மேடம், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ச்சே, உதவி பண்ணி கௌதம் மனசுல இடம் பிடிக்கலான்னு பார்த்தா எல்லாம் சொதப்பிடுச்சு. இலக்கியா, அட பூஜா மேடம். ஏய் இலக்கியா. என்ன வாக்கிங் வந்தீங்களா? ஆமா இலக்கியா, நீங்க? அது கீரை விக்கிறவங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் தேடி இவ்வளவு தூரம் வந்தேன். ஆனா அவங்கள காணோம். அப்புறம் மேடம், உங்க லவ் மேட்டர் என்னாச்சு? அவர்கிட்ட உங்க லவ்வ சொன்னீங்களா? சொல்ல போய் தான் பல்ப் வாங்கிட்டு நிக்கிறேன். என்ன பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? ஐயோ இல்ல மேடம். ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ண போய் அவர்கிட்ட ஏமாளிங்கிற பட்டம் வாங்கினதுதான் மிச்சம். நான் கொடுத்தது நல்ல ஐடியா தான், ஆனா உங்க டைம் தான் சரியில்லை. சரி, எங்க மேடம் அவரு? இல்ல கிளம்பிட்டாரு, இப்பதான் போனாரு. அடடா, மிஸ் பண்ணிட்டேனே. சரி பரவாயில்ல, விடுங்க. இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது நான் அவரை பாத்துக்கிறேன். சரி மேடம், டைம் ஆச்சு. நான் கீரை வாங்கிட்டு அப்படியே கிளம்புறேன். வரேன் மேடம். ஓகே. அஞ்சலி, அஞ்சலி. வாமா, கேசரி பண்ண சாப்பிடுறியா? ஏய், அங்க ஒருத்தி உன் அதிகாரத்துக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டா. நீ என்ன வகை வகையா இங்க உட்காந்து தின்னுட்டு இருக்க? என்னம்மா சொல்ற? அந்த பைரவி உன் புருஷன்கிட்ட எம்வாக் மால் ஆபீஸ்க்கு போய் ப்ராஜெக்ட பத்தி பேசலான்னு சொன்னா. அதை கேட்டு உன் புருஷனும் பூம்பூ மடு மாதிரி தலையாட்டிட்டு கிளம்புறாரு. ஐயோ, பைரவி மட்டும் ப்ராஜெக்ட வாங்கி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் மாப்பிள்ள உன்னை மதிக்கவே மாட்டாரு. ஆபீஸ் வீடுன்னு பைரவியோட அதிகாரம் தான் குடிக்கட்டி பறக்கும். அப்புறம் நீ டம்மியா வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு கிடக்க வேண்டியதுதான். கார்த்திக், உனக்கு நான் இருக்கேன்டா, கவலை விடு. ப்ராஜெக்ட் வாங்கி உன் கையில கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிங்க. எங்க கிளம்பிட்டீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு ஆல்ரெடி சிந்தாமணி மூலமா நியூஸ் வந்திருக்கணுமே. அது நான் தான் அந்த ப்ராஜெக்ட வாங்கி தரேன்னு உங்ககிட்ட சவால் விட்டுருக்கனே. அப்புறம் எதுக்கு நீங்க போறீங்க? சவால் விட்டா மட்டும் போதுமா? அத சக்சஸ் பண்ண வேண்டாம்? டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கறதுக்கு அண்ணி, கௌதம், ஜிஎம்னு எல்லார்கிட்டயும் கெஞ்சி பார்த்துட்டேன். ஆனா ஒண்ணுமே நடக்கல. ரிசல்ட் 0. அதான் இனி ப்ராஜெக்ட் வாங்குற விஷயத்துக்கு நானே போலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க போனா மட்டும் அந்த ஜிஎம் ப்ராஜெக்ட தட்டுல வச்சு கொடுப்பாரா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அதனாலதான் இந்த தடவை அத்தை வேற ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. இனி ஜிஎம் பாக்குறத விட ஸ்ட்ரைட்டா எம்வாக் மாலோட சேர்மனையே பார்த்து சம்மதம் வாங்கிடலான்னு சொன்னாங்க. அதான் நானும் அத்தையும் அவரை பார்க்க போறோம். என்ன பேசுறீங்க? சேர்மன் மட்டும் எப்படி ஒத்துப்பாரு? அவரும் கௌதமோட கையெழுத்து தானே கேட்பாரு. கௌதமோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம சேர்மன் உங்க கையில அந்த ப்ராஜெக்ட கொடுக்கவே மாட்டாரு. நீங்க போறதே வேஸ்ட். ஏய், நாங்க போறத தடுக்கிறதுக்கு சும்மா ஏதாவது தடங்கல் பண்ணிக்கிட்டு இருக்காத. உனக்கு கொடுத்த சான்ஸ்ல நீ தோத்துட்ட. இது என்னோட டர்ன். இனி ப்ராஜெக்ட் வாங்குற விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். போ கார்த்திக். நில்லுங்க. எம்வாக் மால் ப்ராஜெக்ட நானே வாங்கி தரேன். எனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தாங்க. அஞ்சலி, இனி அந்த கௌதம் கையெழுத்து போடவே மாட்டான். அத்தை சொல்றத கேட்டு பாப்போமே. ஐயோ, கையெழுத்து தானே, கௌதம் கையெழுத்து போடுவாரு. எப்படி? அன்னைக்கு டாக்குமெண்ட்ல அண்ணன்னு போட்டானே, அப்படியா? உங்களுக்கு என்ன? கௌதம் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் கேரண்டி. ஏய், எந்த நம்பிக்கையில சொல்ற? நான் கௌதம் கிட்ட பேசிட்டேன். அவர் சைன் பண்றதா சொல்லிட்டாரு. ஏய், என்ன? கௌதம் கிட்ட பேசுனியா? எப்ப அஞ்சலி பேசுன? நான் எங்க பேசினேன்? பைரவி ஆண்டியை தடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. சொல்லு அஞ்சலி, நீ எப்போ கௌதம் கிட்ட பேசுன? எப்போ நான் கௌதம் கிட்ட பேசிட்டேன், விடுங்க. இங்க பாருங்க கார்த்திக், நமக்கு ப்ராஜெக்ட் நிச்சயமா கிடைக்கும். அத பத்தி நம்ம 2 பேரும் போய் ஜிஎம் பார்த்து பேசிட்டு வந்துடலாம். டேய் கார்த்திக், இவ ஏதோ உளறிக்கிட்டு இருக்கா. கௌதமாவது கையெழுத்து போடுறதாவது. நீ வா, நாம எம்வாக் மால் சேர்மனை பார்த்துட்டு வந்துடலாம். ஆண்டி,
ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? எனக்கு கடைசி ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் கண்டிப்பா இந்த தடவை ப்ராஜெக்ட் வாங்கியே தீருவேன். இங்க பாரு, வாயை மூடிக்கிட்டு இரு. இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு வர. மேடம், அஞ்சலி தான் உறுதியா சொல்றாள்ல, சான்ஸ கொடுத்து பாருங்க. சிந்தாமணி, உன் வேலையை பாக்குறியா? அத்தை, அஞ்சலி ஏதோ ரொம்ப நம்பிக்கையோட சொல்றா. இந்த ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணி பாப்போமே. ஆண்டி, யோசிக்காதீங்க. இப்ப மட்டும் தோத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் கேக்குறேன். இங்க பாரு, உன்னால முடியாது. அத்தை, ஷோ, அதான் தோத்துட்டா உங்க பேச்ச கேக்குறேன்னு சொல்றாள்ல, அப்புறம் என்ன? சரி, நீங்க இங்கே இருங்க, நானும் அஞ்சலியும் எம்வாக் ஆபீஸ்க்கு போயிட்டு வரோம். வாங்க வா அஞ்சலி. மேடம், என் பொண்ணோட திறமைய பாத்தீங்களா? உங்களை தடுத்துட்டு அவ மாப்பிள்ளையோட போயிட்டா. போன காரியத்தை நிச்சயமா சக்சஸ் பண்ணிட்டு வருவா. அப்புறம் இங்க எல்லாமே அஞ்சலி ராஜ்யம் தான். நீங்க வெறும் 0 தான். கேசரி சாப்பிடுறீங்களா? இவ ஆட்டம் வர வர ரொம்ப ஓவரா இருக்கு. மார்க்கெட்டுக்கு போய் அலைஞ்சிட்டு வந்தியே, பேசாம வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? இல்ல அத்தை, நீங்க ஏதோ தலை சுத்துது டேப்லெட் வாங்கணும்னு கிளம்புனீங்க, அதான் துணைக்கு வரலான்னு வந்தேன். அது சரி, காலையில இருந்து ஏன் டல்லாவே இருக்கீங்க? என்னாச்சு அத்தை? எல்லாம் நேத்து ஹாஸ்பிட்டல்ல கௌதம் பண்ண குழப்பம்தான். அப்பாவை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசரத்துல அவன் எதேதோ செய்ய போய் நம்மளையும் பதற வச்சுட்டான். அந்த பதட்டத்துல எஸ்எஸ்கே கிட்ட பொண்ணுதான் பிறந்துச்சுன்னு சொல்லி வச்சிருந்த பொய்ய மறைச்சு பையன்னு சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அத்தை, நீங்க ஏன் அதையும் நினைச்சிட்டு இருக்கீங்க? நல்ல வேலை, கௌதமும் எஸ்எஸ்கேவும் ஒருத்தர் பாத்துக்கல. அது நினைச்சு நம்ம சந்தோஷம் தான் பட்டுக்கணும். வாங்க. என்ன ரேவதி, நம்ம புள்ளைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதட்டமா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் கேஷுவலா ரோட்ல நடந்து வரீங்க. ஆமா, இப்ப நம்ம புள்ளை எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாங்க? நேத்து நான் லிவர் டொனேஷன் பண்றதுக்கு ரெடியான நேரம் பார்த்து தாட்சாயணி திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா. அவளுக்கு விஷயம் தெரிஞ்சா பெரிய பூகம்பமாகி நான் என் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாதுன்னு பயந்து அவ கூட போக வேண்டியதா போச்சு. சரி, நேத்து மிஸ் ஆன ஆபரேஷனை இன்னைக்கு பண்ணிடலாம். நான் என் லிவரை தானம் பண்றேன். வாங்க போய் டாக்டரை பார்த்து பேசுவோம். நான் பாட்டுக்கு பதட்டமா பேசுறேன், நீங்க அமைதியா நிக்கிறீங்க. ஆமா, நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்களே, என் புள்ள பக்கத்துல யார் இருக்காங்க? என் புள்ள இப்ப ஹாஸ்பிட்டல்ல தனியா இருக்கானா? ஐயோ, சீக்கிரமா வாங்க போலாம். வாங்க வாங்க. போ வேண்டாம், நம்ம புள்ள இப்ப ஹாஸ்பிட்டல்ல இல்ல, வீட்டுக்கு போயிட்டான். ஏய், என்ன சொல்றீங்க? வீட்டுக்கு போயிட்டானா? லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாதான் அவன் பொழைப்பான்னு டாக்டர் சொன்னாங்களே, அப்புறம் எப்படி வீட்டுக்கு அனுப்புனாங்க? ட்ரீட்மெண்ட் பண்ணாம போய் உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆவறது? அது அவருக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல, அவரு நல்லாதான் இருக்காரு. நான் நல்லா இருக்கானா? ஏமா, அப்ப அவனுக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொன்னது அது எல்லாமே பொய். பொய்யா? என்ன ரேவதி, இலக்கிய ஏதோ சொல்றா? ஆமா, நம்ம பிள்ளைக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கல. உங்களை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் அப்படி நாடகம் போட்டிருக்கான். அது தாட்சாயணி உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது. சரி, எதுக்கு அப்படி பண்ணா? நீங்க அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசிரமத்துக்கு 5 லட்சம் பணம் கொடுத்தீங்கல்ல, அத பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நம்ம புள்ள உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கான். அதான் அவனை கண்டிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். சரி சரி, பெத்த அப்பாவை பார்க்கணும்னு நம்ம புள்ள ஆசைப்பட்டிருக்கான், அது நல்ல விஷயம் தானே. அதுக்கு ஏமா நீ அவனை கண்டிச்சு கூட்டு போன? சரி, அவன் இப்ப எங்க இருக்கான்? சரி வாங்க போலாம், நான் இப்பவே அவனை பார்த்தேன். வாங்க. ஒரு நிமிஷம், உங்க புள்ள உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டது உங்க மேல இருக்கிற பாசத்துல இல்ல, தன்னோட அம்மாவை ஏமாத்தின துரோகியை கண்டுபிடிச்சு கொல்லணுங்கிறதுக்காக. நீங்க சாகிறதுக்கு தயாரா இருந்தா சொல்லுங்க,
இப்ப கூட அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.